நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் RN ரவியிடம் மாணவி பட்டம் பெற மறுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 32வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள வஉசி கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் 104 உறுப்பு கல்லூரிகள் மற்றும் நேரடியாக பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் என 37,376 பேர் பட்டம் பெற தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டனர். பல்கலைக்கழக வேந்தரும் ஆளுநருமான RN ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார். இந்த விழாவில் விருந்தினரின் கைகளால் மாணவ மாணவிகள் பட்டம் பெற்று புகைப்படம் எடுத்துக் கொள்வது வழக்கம். அதன்படி மாணவ மாணவிகள் பட்டங்களை பெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென மாணவி ஜீன் ஜோசப் ஆளுநரிடம் பட்டம் கொடுத்து பெறாமல் துணைவேந்தரிடம் கொடுத்து பெற்றுக் கொண்டார். சம்பந்தப்பட்ட மாணவியிடம் கேட்டபோது தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படும் ஆளுநரின் கைகளால் பட்டம் பெற தமக்கு விருப்பமில்லை என்றும் தான் திராவிட சித்தாந்தத்தை நம்புவதாகவும் தெரிவித்தார். நான் என்ன நினைக்கிறேன், தமிழும் தமிழ்நாட்டுக்காண்டி அவர் என்ன பண்ணாரு, he is in fact not doing anything. அப்ப எதிராக செயல்படுறதுனால ஐ தாட் அவங்க கிட்ட இருந்து வாங்காண்டான்னு எனக்கு தோணுச்சு. இல்ல அவங்க சொன்னாங்க கவர்னர் கிட்ட கொடுங்க, அவங்க நினைச்சாங்க நான் தப்பா கொடுத்துட்டேன்னு. தென் ஐ said no, நான் இன்டென்ஷனல் தான் கொடுக்கேன்னு சொன்னோன்னே he said it's okay. அந்த அளவுக்கு வெறுப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணல, அதான் உண்மை. பிறகு நான் நினைச்சு இட்ஸ் சம்மன் எல்ஸ் மினிஸ்டர், வேற மினிஸ்டர் வந்திருந்தா நான் டெஃபினட்டா அவங்க கையில தான் கொடுத்து வாங்கியிருப்பேன். ஐ வுட் ஹவ் டன் தி சேம் திங். இப்ப வேற மினிஸ்டர் இல்லாதனால நான் வைஸ் சான்சலர் பக்கத்துல நின்னதுனால கொடுத்து வாங்க. மனிதவளத்துறை PhD பட்டம் பெற்றுள்ள நாகர்கோவிலைச் சேர்ந்த மாணவி ஜீன் ஜோசப் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். அவரது கணவர் நாகர்கோவில் மாநகர திமுக துணை செயலாளராக இருப்பதாக கூறப்படுகிறது.